சிறுகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோட்ல நம்ம மீனாவை பார்க்கறதுக்காக வித்யாவும் முருகனும் வராங்க. எல்லாரும் சேர்ந்து உண்மையை மறைச்சிட்டிங்கள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்ணே, எனக்கும் இந்த விஷயம் தெரியாது. வித்யா தான் என்கிட்ட இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா சொல்லுச்சு. அது மட்டும் இல்லை, ரோகிணி எங்கள் வீட்டில் தங்கறதுக்காக கேட்டு வந்தாங்க. ஆனால் நாங்கள் தான் செய்த மாட்டோம்னு சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி முருகன் வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் கிறிஷுக்காக மீனா தான் எந்த உண்மையும் சொல்லாமல் விட்டுருச்சு. எந்த அளவுக்கு மீனா கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அந்த அளவுக்கு ரோகிணி வந்து புரிய வச்சிட்டா. அதனால தான் கிறிஷுக்காக யோசிச்சு மீனா உங்கள் யார்கிட்டையும் உண்மையை சொல்லாமல் விட்டுருச்சு. அதுக்காக மீனாவை நீங்கள் யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வித்யா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரோகிணியை பற்றி எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். அவளுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மனோஜை அடையிறதுக்காக அவள் என்ன வேணாலும் வேலை செய்வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை, உங்ககிட்ட நான் ஒன்று விஷயம் கேட்குறேன். கிறிஷை வச்சு நான் செத்துருவான்னு சொல்கிறாங்களே, இப்போ இவ்வளோ எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன செத்தா போயிட்டாங்க, உயிரோடு தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் தான் முத்து. ஆனால் ரோகிணிக்கு ஒரு ஆள் சப்போர்ட்க்கு இருக்காங்க. இப்போ வீட்டை வேற வெளியே வந்துட்டா. மனோஜ் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா. அவளுக்கு யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்களே, கண்டிப்பாக அவங்க மனோஜ் கூட ரோகிணியை சேர்த்து வச்சாலும் சேர்த்து வைக்கலாம். ரோகிணியை விட பல மடங்கு என் அம்மா ஆகுவாங்க. ஒரு நாளும் இதுக்கு என் அம்மா சம்மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக ரோகிணி வந்து சும்மாவே விடமாட்டா. மனோஜ் கூட எப்படியாவது சேர்ந்துருவா. நீங்கள் தான் அவளை ரொம்ப சீப்பாக எடை போட்டுட்ருக்கீங்க. அவள் எப்படிப்பட்டவனு எங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி வித்யா வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நீயாவது உண்மையே சொல்லியிருந்தா என் பொண்ணாச்சு இன்றைக்கி சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்பா. இப்போ எல்லா பழியும் தூக்கி என் பொண்ணு மேலே போட்டுட்டதுனால இப்போ என் பொண்ணோட வாழ்க்கையே கேள்விக்குறியால் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா இருந்துட்டு மீனாவை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ரவியும் ஸ்ருதியும் வராங்க. நீ எங்கடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நானாவது ஓனரு எப்போனாலே ரெஸ்டாரண்ட்டுக்கு போவேன் வருவேன், ஆனால் இவர் லேபர் தானே, இவர் டைமுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா சரி நீங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? இல்லைடா, ஸ்ருதி மட்டும் தான் இங்கே இருப்பா, நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரவியும் முத்துவும் எனக்கும் சவாரி இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இன்னுமே முத்துவங்களை மன்னிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் மன்னிக்கக்கூடிய தப்பாக பண்ணியிருக்கேன், ரொம்ப பெரிய தப்பில்லை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம சிந்தாமணி இருந்துட்டு ரோகிணியை அவங்க சொந்த வீட்டில் வந்து தங்க வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க. போய் பாருமா வீடு எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ரோகிணி இருந்துட்டு வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. வீடு ரொம்பவே அழகாக இருக்கான்ட்டி, என்ன எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்காக யாரும் சப்போர்ட் பண்ணி வந்து நிற்கல, நீங்கள் எனக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சிந்தாமணிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இது என் சொந்த வீடு தாம்மா, மேலே வாடகைக்கு விட்டுருக்கேன், நீ உன் அம்மா உன் பையனை கூட கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கோ. அது மட்டும் இல்லை, நான் இப்போ மாஸ்டர் பார்க்குறதுக்காக தான் போகிறேன். மனோஜ் கூட உன்னை எப்படியாவது சேர்த்து வைக்கணும்ல, அவங்க மைண்டில் என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நீ அந்த வீட்டுக்கு வா, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வா, அப்போ ஒன்று அவங்க விரட்டி அடிப்பாங்க, அதை நான் வீடியோ ஆதாரத்தை எடுத்து வச்சுக்கிறேன். கோர்ட்டில் ஏதாச்சும் போகணுன்னா உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு நான் காட்டணும்ல அப்படின்ற மாதிரி நம்ம சிந்தாமணி வந்து பிளான் போட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் சரியாக வருமா? மனோஜ் கூட நீ சேர்ந்து வாழணும்ல, அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நீ கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சிந்தாமணி தான் எல்லாமேன்ற மாதிரி இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோஜா இருந்துட்டு ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷம் வராங்க. நான் அவளை மழை போல் நம்பிட்டு இருந்தேன், ஆனால் அவள் என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. நீ கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டாம ஆடின, ரொம்பலாம் ஆடின அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷம் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து இருந்துட்டு மீனாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வா, இந்த மகாராணியை கூட்டிகிட்டு வரதுக்கு தான் போனியா? இந்த மகாராணி என்னைக்கு இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சாலும் அப்போவே இந்த வீடு கெட்டு நாசமாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உன்னால தாண்டி இந்த வீடு இப்போ இந்த மாதிரி இருக்கு, என் பிள்ளையோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் உங்கள் பையனுக்கு ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சேன், நீங்கள் தானே ரோகிணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட ராசி தாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு நீ பண்ணதான் தப்பு, எல்லா பழியும் உன் மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை இருந்துட்டு விஜயை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க.
அவளை எப்படி இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும்னு நல்லாவே தெரியும். என் பையனோட வாழ்க்கையிலேருந்து அவளை நான் விரட்டி அடிக்க போகிறேன், டிவோர்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம மனோஜ் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.